சீமான் வந்திருக்காப்ல. கிடையாது, பர்மிஷன் வாங்கல, அவங்களும் வாங்கல, நீங்களும் வாங்கல, அனுமதி கிடையாது. எங்க நாடு ஒரு கோரிக்கை வச்சு போராடுறதுக்கு அனுமதி தராம என்ன 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 நாங்க அரெஸ்ட் பண்றோம் பண்ணுங்க. வாங்கம்மா, ஒரு ஆளை பிக்கப் பண்ணு. வாங்கம்மா, நிக்கிறவங்கள மேல பிக்கப் பண்ணுங்கம்மா. நிக்கிறவங்கள பிக்கப் பண்ணுங்கம்மா. நிக்கிறவங்க சீமான் வந்திருக்காப்ல. அங்கே போங்க, அங்கே போங்க. சீமான் வந்துட்டாரா? ஆமா, அவரோட பேர் கடை போட்டு கிடையாது, பர்மிஷன் வாங்கல, அவங்களும் வாங்கல, நீங்களும் வாங்கல, அனுமதி கிடையாது. எங்க நாடு ஒரு கோரிக்கை வச்சு போராடுறதுக்கு அனுமதி தராம என்ன 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 நாங்க அரெஸ்ட் பண்றோம் பண்ணுங்க. மக்களை வண்டி அடி பண்ண கொஞ்சம் தரல, கொஞ்சம் தரல. ஒயிட் வாங்க, ஒயிட் வாங்க. வயிறு வந்தா எல்லாருமே க்ளோஸ் பண்ணி எடுக்கலாம். சம்பளம் இல்லாம வேலை பார்த்தேன். 12,000 வேலைக்கு போகாம வாடகை யாரும் வீடுல என்ன சர்ச் பண்ணி பாருங்க. வீடுல
இவ்வளவு மோசமான நாட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு பணி செய்யறோங்கிறது நினைக்கிறதே எங்களுக்கு வெட்கமா இருக்கு. கலெக்டர்கிட்ட கொடுத்து பேசிக்கிட்டு எல்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ இது வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு இது லீடர்ஸ் வேணால் தனியாக கொடுத்து பேசுது இது வேணால் அது பண்ணிக்கிறது. பட் அரெஸ்ட் இப்போ நான் வரம்னு செய்தி வந்தோடனே என்ன பண்ணிடுறாங்க, கைது பண்ணிடுறாங்க. அப்போ வந்து இப்போ ஒரு அடிப்படையில் ஒரு விடுதலை பெற்ற நாடு, ஒரு ஜனநாயக நாடுங்கிறது இப்போ நீங்கள் பாருங்கள், அடிமை இந்தியாவில் நம்ம விடுதலை கேட்டு போராட நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளைக்காரன் அனுமதிச்சான். குறைஞ்சபட்ச ஜனநாயகமாவது அவன்கிட்ட இருந்தது. இந்த விடுதலை பெற்ற நாட்டில் வந்து பாருங்கள், நீங்கள் எல்லாருமே வீதியில் நிற்கிறத நீங்கள் கவனிக்கணும். இப்போ சாப்பாடு ஓடுற உழவர்குடியிலிருந்து சாராயம் விற்கிற சாராய கடையில் வேலை பார்க்குற, டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குற பணியாளர் வரைக்கும் நிற்கிறாங்க. படிப்பிக்கிற ஆசிரியர்கள், அறிவுறுதி குழுவுக்கு எல்லாரும் பண்ணாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா அவ்வளோ வழியாக இருக்குது. காவல்துறை எப்படி ஒரு பணி நேரம் இவ்வளோதான் இல்லாமல் உழைக்குதோ, அதை விட அதே அளவுக்கு இவங்களும் உழைக்கிறாங்க. திரும்ப பெறது எல்லாம் நாங்கள் இதுதான்னு சொல்கிறாங்க. கைதும் நடக்குது. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் திராவிட மாடலின் 2.0 திருப்பியும் ஆட்சி அமைக்க போகுது, 2.0 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த கொடுமையை விட இன்னும் கூடுதலான கொடுமையை அடுத்து தொடரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்லாம் எச்சரிச்சுக்கிறங்க, கவனமாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்கங்கிறாங்க. வேறு ஒன்றும் சொல்ல வரல. அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். இதையே தாங்க முடியல, இன்னொரு 5 ஆண்டுக்கு நீட்டிக்கிறேன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். சரி, இப்போது என்டிஏ இந்தியா கூட்டணி இந்த மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, கூட்டணி பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. நாம் தமிழர் கட்சியின் இந்த இல்லை, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் எனக்கு பங்கு இல்லை, என்னை விட்டுருங்க. அது பிரச்சனை இல்லை, அது கிடையாது. இதில் இப்போ இந்த மக்களின் பிரச்சனை தான் நமக்கு 10வது நாள் இன்றைக்கி இல்லையாப்பா, 10 நாள். இப்போ இந்த தங்கச்சிக்கு ஒரு 15,000, இவருக்கு 12,000, இவருக்கு 12,000. இதை வச்சுக்கிட்டு இவர் எப்படி வாழ்வார்னு சொல்லுங்கள். மகளிருக்கு ஊக்கத்தொகையே 12,000 கொடுக்குறீங்க ஒரு ஆண்டுக்கு. இவர் என்ன பண்ணுவார், எப்படி வாழ்வார்னு சொல்லுங்கள். இவர் வாடகை கட்டணும், இவர் எப்படி ஒரு துணிமணி எடுத்துக்கிட்டு எப்படி வேலை செய்கிறது, இது எந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கிறது? ஏதோ இது ஒரு ஆட்சி முறைன்னு நம்மளும் இதை சகித்துக்கிட்டு போராடுறவங்களெல்லாம் வேறு வேலை வெட்டி இல்லை, சும்மா போராடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இப்படி யார் பிரச்சனைக்கு தான் இவங்க கவனத்தில் எடுக்கிறாங்க? இது கொடுமையாக இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியுது. இதுக்கு ஒரு முற்று வைக்கணும். அதுக்கு தான் நாங்கள் எங்களை போல பிள்ளைகள் போராடிட்டு இருக்கோம். ஆதரவு தெரிவிக்க வந்த உங்களே வந்து கைது பண்ணி கூட்டு போகிறாங்களா? உள்ளே போகக்கூடாது, சந்திக்கவே கூடாதுங்கிறேன். உங்களுக்கு அது எந்த மாதிரி அனுமதி இல்லை, அது அனுமதி இல்லைண்ணா. இதெல்லாம் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்னத்தை? நீங்கள் ஒன்று கவனிக்கணும்,
ஒரு நாட்டில் வந்து நடக்கிற அநியாயம் அக்கிரமத்தை எடுத்து கூறுவதை எடுத்து பேசுவதை குற்றமாக கருதுமானால் அந்த நாட்டு சட்டம் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள் என்று பொருள் என்று எட்வர்ட் ஸ்னோடன் சொல்கிறான் ஒரு அறிஞர். இப்போ இது எந்த மாதிரியான ஆட்சி முறை?